எதிர்பார்க்க இருக்காங்க. அதனால எனக்கு டெலிவிஷன் ஐயா விட்டு வீட்டுல இருந்து சீரியல்ஸ் எக்ஸ்ட்ராவா கட்ட சொல்லுங்க. உள்ளே ஒரு ஸ்டார் கட்ட சொல்லுங்க. வெளியே இருக்கிற ஸ்டார் அந்த உயரமா கட்ட சொல்லுங்க. யார் வந்தாலும் இந்த வீட்டுக்கு ரொம்ப ஆட்டமா இருக்குன்னு சொல்லணும். அப்பா பேசி முடிச்சுட்டா கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேச. ஏங்க நான் சுடப்புற பலகாரத்துலாம் நான் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறதுக்கு. சரி வாங்க எல்லாரும் போய் நைட் சர்வீஸ்க்கு கிளம்புவோம். சரி வாங்க வாங்க டேவிட் சார் வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க டேவிட் சார். பிரகாசம் இந்த ஏரியாவே உங்கள் வீடு வந்து பிரகாசமாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடும் சீரியல் லைட் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பாருங்க சார் குடில் கிறிஸ்மஸ் எல்லாம் பாருங்க 10,000 செலவாயிருக்கு சார். கிறிஸ்மஸ் ட்ரெஸ்லாம் வாங்கினீங்களா சார்? எப்பவுமே கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். ஏன் சார்? வருஷம் நைட் சர்வீஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அன்பிலுக்கு போய் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு புதுசு வாங்கி கேக் வெட்டி எல்லாருக்கும் அங்கேயே ஒரு நாள் வாங்கி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, அதுக்கும் புது ட்ரெஸ் வாங்க கடன் எங்கேயாவது வாங்க வேண்டாமா? என்னமோ அந்த பிஸ்னஸ் பண்ண மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் குழந்தை ஏசம் அந்த மாதிரி இருக்கிறதான் கேட்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க? வருஷத்துல ஒரு நாள் அது ரொம்ப சந்தோஷமான அதுவும் அந்த அன்புலத்துல போயிட்டு கொண்டாடுற நினைச்சு அந்த குழந்தைங்கலாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எப்படி இருப்பாங்களோ சார். அந்த இடத்துல போய் குழந்தைங்க எவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த இடத்துல போய் கிறிஸ்மஸ் அன்னைக்கும் கல்யாண நாளைக்கும் அங்கே போய் கொண்டாடுறீங்க என்ன சார்? எனக்கு என்னமோ ஏசம் அங்கேயும் இருப்பாரு இங்கேயும் இருப்பாரு. அவர் ஒளியில தானே சார் பிறப்பாரு. நீ சொன்ன மாதிரி நல்ல காஸ்ட்லியா கேட்டா சரிம்மா. அப்பா நான் சொன்ன ரெட் கலர் ட்ரெஸ் வாங்கிருக்கீங்களா? நீ சொன்னதையும் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஏய் ஜெயசீலா அம்மா எங்கடா? நான் வந்து பக்கத்து வீட்டுக்கு தான் போய் பலகாரத்தை போயிட்டு இந்த பக்கத்து வீட்டு அம்மலா இருக்காரு. அவருக்கும் சுகர் இருக்கா. அவங்க பிள்ளைங்கலாம் வெளியூர் போயிட்டாங்கன்னா இருக்கிற பலகாரம்லாம் அவங்க எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்றாங்க. அந்த பக்கத்து வீட்டு ஷீலா கிட்ட போட்டு இருக்கிற பலகாரம்லாம் சாப்பிட ஷீல எப்படி சாப்பிடுறது அப்படியா சொன்னாங்க. தேவன் சாரும் தேவன் சார் வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் வீட்டு பூட்டி அவருக்கு அப்படியே இருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஜெயசீலா அப்பா அவன் அதை சொல்லிட்டான். சார் பொறுங்க சார் அந்த சட்டையும் போட்டுக்க வச்சுக்கலாம். இல்லை சார் என் பொண்ணு ஒரு பிடிக்காத கை அவள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி சார் காலையில் பார்ப்போம். போனாலும் பரவாயில்ல. அது எவ்வளோ சொல்லணும் அதெல்லாம் பரவாயில்ல சார். கிறிஸ்மஸ் அதுவும் இந்த பிள்ளைக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு பாருங்க சார். பரவாயில்ல சார் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க சார். இப்போ நான் போயிட்டு சார் நீங்கள் கொடுத்த அந்த சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 3 ஒரு குழந்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தை வந்து சந்தோஷமாக வந்து கண்கலங்கி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிச்சு. அந்த ஆடைகளை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தேன். எங்கே சார் இருக்காங்க? உன் பேர் என்னம்மா? என் பேர் ஜானகி. எனக்கு அப்பா அம்மா இல்லை. உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ட்ரெஸ் நீங்கள் தான் தந்தீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு
இதனால கிறிஸ்து வந்து இருட்டான இடத்துல பிறந்தாங்க. இப்பதான் தெரியுது கிறிஸ்து வந்து ஒளியிலையும் பிறப்பார், மங்கிய ஒளியிலையும் பிறப்பார். அதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. எனக்கு என்னமோ கிறிஸ்து வந்து ரொம்ப செல்வங்கள்கிட்டயோ இல்லை ரொம்ப பணக்காரங்கிட்டயோ வராமல் ஏழை மக்கள் வீட்டர்கள்கிட்ட தான் அந்த இடத்துலலாம் பிறக்கிறார் நினைக்கிறேன். ஆமா சார், இதுதான் கிறிஸ்மஸ். எரிச்சு நாங்கள் இதுக்குள்ள ஜாஸ்தி எங்கள் வீட்டிலே வச்சுருக்கோம். சாயங்காலம் அஞ்சு எடுத்து நாங்களே தந்துட்டு போயிடுறோம். வருஷம் வருஷம் நீங்கள் கிடைக்கிற உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எங்களுக்கும் கிடைக்கும் சார். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்க. ரொம்ப நன்றி சார். இந்த சந்தோஷத்தை எல்லாரும் கை கட்டி கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.